அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து புறப்பட்ட தாவேக தலைவர் விஜய் விமான நிலையம் சென்றடைந்திருக்கிறார். நாகையில் நடைபெறும் இன்றைய பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்கும் நடிகர் விஜய் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சிக்கு செல்லவிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், முழு விவரங்கள். இரண்டாவது வாரமாக இன்று தாவேகாவுடைய தலைவர் விஜய் நாகை மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில பரப்புரை மேற்கொள்ளவிருக்கிறார். காலை 11 மணி அளவில் நாகையிலும் பிற்பகல் 3 மணி அளவில் திருவாரூர் மாவட்டத்திலும் பரப்புரைக்கு திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் தாவேகாவுடைய தலைவர் விஜய் தனி விமானம் மூலம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் புறப்பட்டு செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். தற்போது தனி விமானம் மூலம் விஜய் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கடந்த வாரம் சனிக்கிழமை முதல் பிரச்சார கூட்டமாக திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்கள்ல பிரச்சார பயணத்தை தொடங்கினார். இந்த நிலையில இரண்டாவது வாரமாக இன்று நாகை மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டு அதற்காக தனி விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திலிருந்து விஜய் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக ஒரு நாளைக்கு 3 மாவட்டங்கள் திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 3 மாவட்டங்கள் திட்டமிடப்பட்ட நிலையில கடந்த வாரம் ஏற்பட்ட அதீத கூட்டம் காரணமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் கூட்டம் என்பது ரத்து செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 3 மாவட்டங்கள் என இருந்த விஜயுடைய பிரச்சார பயணம் என்பது 2 மாவட்டங்களாக குறைக்கப்பட்டது. குறிப்பாக இன்றைய தினம் சனிக்கிழமை பொறுத்தவரை திருவாரூர், நாகை, அதே போல மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் பரப்புரைக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தாவேகாவுடைய தொண்டர்கள், விஜயுடைய ரசிகர்களுடைய கூட்டம் காரணமாக 2 மாவட்டங்கள் என குறைக்கப்பட்டு இன்று நாகை மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில பிரச்சாரத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். இதற்காக தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து 8 மணிக்கு தாவேகாவுடைய தலைவர் விஜய் புறப்பட்டு தற்போது 6ஆம் நம்பர் விமான நிலையத்தினுடைய 6ஆம் எண் வாயில் வழியாக தனி விமானம் மூலம் திருச்சிராப்பள்ளி புறப்பட்டு செல்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக நாகை சென்றடைந்து அந்த பிரச்சார இடத்திற்கு செல்ல இருக்கிறார். கடந்த திருச்சிராப்பள்ளி கூட்டத்தில் ஏற்பட்ட தாமதத்தை இந்த முறை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக முன்னதாகவே பயண திட்டத்தை திட்டமிட்டு அதற்காக விஜய் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மக்கள் சந்திப்பு பயணம் அப்படின்னு திட்டமிட்டு அதுக்கேற்ற பயணத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. 3 மாவட்டங்கள் இருந்த நிலையில அது 2 மாவட்டங்களாக ஒரு நாளைக்கு மாற்றி அமைக்கப்பட்டு அதற்கு ஏற்றவாறு அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திடம் காவல்துறையிடம் அதற்கான கோரிக்கைகளை அதுக்கான அனுமதி கேட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கேட்டு வராங்க. அந்த அடிப்படையில அடுத்த வாரம் திருவள்ளூர் மற்றும் வடசென்னை ஆகிய பகுதிகளில் மக்கள் சந்திப்பு என திட்டமிட்ட நிலையில அதை தற்போது மாற்றி அமைக்கப்பட்டு வேறொரு மாவட்டத்திற்கும் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில இன்று நாகை மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் தன்னுடைய பிரச்சார பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். அதற்காக முன்னதாக 6ஆம் சென்னை விமான நிலையத்தில் வாயிலின் 6ஆம் எண் அப்படிங்கிறது தனி விமானம் செல்லக்கூடிய பயணிகளுக்கான அந்த எண். எனவே அந்த அடிப்படையில் தனி விமானம் மூலம் திருச்சிராப்பள்ளி புறப்பட்டு செல்ல இருக்கிறார். அவர் இங்கு வந்தவுடன் கைகளை அசைத்தபடி அவர் உள்ளே சென்ற காட்சிகளை பார்த்தோம். தற்போது அவர் விமானத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறார். இன்னும் சில நிமிடங்கள்ல அவர் இங்கிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு திருச்சிராப்பள்ளியிலிருந்து நாகை மாவட்டத்திற்கு சாலை மார்க்கமாக செல்ல இருக்கிறார். கடந்த முறை ஏற்பட்ட அந்த நேரம் அப்படிங்கிறது கடந்த முறை 11 மணிக்கு திருச்சிராப்பள்ளியில பேசுவதற்கு காவல்துறை அனுமதி அளித்திருந்தது. ஆனால் அவர் அந்த இடத்திற்கு சென்று சேர்வதற்கு 2:30 மணி ஆகிவிட்டது. எனவே அதனால் 3வது மாவட்டமாக திட்டமிடப்பட்டிருந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் அவர் மக்கள் சந்திப்பு என்பது ரத்து செய்யப்பட்டு மற்றொரு தேதியில அங்கு வைக்கப்படும் தேதி அறிவிக்கப்படும் என அறிவித்திருந்தாங்க. அந்த அடிப்படையில இன்று அது போன்ற நேரத்தை பொறுத்தவரை காவல்துறை அனுமதி அளித்த அந்த நேரத்துக்குள் அதனுடைய பிரச்சார மக்கள் சந்திப்பு பயணத்தை திட்டமிட்டவாறு முடிக்க வேண்டும் அப்படிங்கறத கருத்தில் கொண்டு 2 மாவட்டங்களாக மாற்றி அமைச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் நாகை மாவட்டத்தில் காலை 11 மணி அளவிலும் அதே போல திருவாரூர் மாவட்டத்தில் பிற்பகல் 3 மணி அளவிலும் இந்த பிரச்சார மக்கள் சந்திப்பு பயணத்தை தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டுள்ளது. அந்த அடிப்படையில்
கடந்த கூட்டத்தை பொறுத்தவரை திருச்சிராப்பள்ளியில அவருடைய வாகனத்தை அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டு மெல்ல ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திலிருந்து பாலக்கரை பகுதிக்கு சுமார் 11 கிலோமீட்டர் தூரம், ஆனால் அதை கடந்து வருவதற்கு சுமார் 5.5 மணி நேரம் ஆகிவிட்டது. காரணம், இதனால் பொதுமக்களுக்கும் ஏராளமான இடையூறு ஏற்பட்டது. குறிப்பாக பொதுமக்கள் வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த திருச்சிராப்பள்ளியில கடும் பாதிப்பு ஏற்பட்டது. எனவே அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என காவல்துறையும் இந்த முறை அனுமதியை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிச்சிட்டாங்க. எனவே தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் திட்டமிட்ட நேரத்துல அந்த கூட்டத்தை முடிக்க வேண்டும் அப்படிங்கிறத திட்டமிட்டு இந்த 2 மாவட்டங்களாக குறைத்து அந்த 2 மாவட்டங்களை குறித்த நேரத்துக்குள்ள முடிக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த மக்கள் சந்திப்பு என்பதை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திட்டமிடப்பட்டு டிசம்பர் மாதம் வரை இந்த மக்கள் சந்திப்பு பயணம் என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது 2 மாவட்டங்களாக குறித்திருக்கக்கூடிய நிலையில ஜனவரி மாதம் வரை இந்த மக்கள் சந்திப்பு முதல்கட்ட மக்கள் சந்திப்பு என்பது நீடிக்கும் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துடைய தகவலாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இதுவரை அவர்களோடு யாரும் கூட்டணி அமைக்கவில்லை. தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டு, அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக அவரை முன்னிட்டிருக்காங்க. அதை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கட்சிகளோடு அமைத்து தேர்தலை சந்திக்கவும் திட்டமிட்டிருக்காங்க. முன்னதாக ஒவ்வொரு மாவட்டமாக முதலில் அவர் விக்கிரவாண்டி வி சாலையில தன்னுடைய முதல் மாநில மாநாட்டை நடத்தினார். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.